எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். மட்டு முதலாளி சாரி இருடா, நீ சும்மா இருடா. எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். லாக்கூல் முதலாளி நானு. இந்த இது ஒரு ஃபன் எபிசோடு. எப்படின்னா அருணாச்சலம் படத்துக்கு அப்புறம் சுந்தர் சி தலைவர் அந்த படம் நடிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. லாக்குலும் நானும் ஆளுக்கு ஒரு 100 மீம்ஸ் 100 ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருப்போம் இந்த படத்தை பத்தி. எல்லாம் அவ்வளோ குமியுது, அப்படியே மீம்ஸும் ரீல்ஸுமா குமியுது. என்ன வரப்போகுது அப்படின்னு. ஒரு ஆம்பளை 2 ஆம்பளை 3 எடுக்க போறாரா சுந்தர்? அரண்மனை 5 எடுக்க 6 அப்படின்னா பேசிட்டு இருக்காங்க. பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு, நிறைய ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. பட் படம் ஃபன்னா இருக்கும், அது கேரண்டீடு. ஏன்னா அருணாச்சலம் பார்த்துருப்போம். ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன்ஸ் அப்படிங்கிற படத்தை கூசாம அப்படியே சிறப்பா ஆனா இந்தியனைஸ் பண்ணி ரஜினியைஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த படமும் எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். அதுதான் எதிர்பார்க்கிறோம். முதலாளி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரஜினிகாந்த் படம் மட்டும் இல்ல, கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்கிறாரு. சேர்ந்து நடிக்கிறாரா? ப்ரொடியூஸ் பண்றாரு. அவர் வருவாரு. அது வச்சு அதான் அடுத்து அது ஒரு லான்ச், அடுத்த படத்துக்கான அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு லான்ச்சா பண்ணுவாங்க. அவர் வருவார். கையில் லெட்டர் தான் எழுதி போட்டிருக்காரு. கண்டிப்பா வருவார் அவர். அது வருவாரா இருக்கும் தெரியல, ஏதாவது ஒரு கேமியோவா இருக்கலாம். ஆமா. சோ மோஸ்ட்லி ஹிப் ஹாப் பாத்தி தான் அவரோட. அவர் ஏன் சுந்தர் சி யூனிவர்ஸ்னு சொல்லி அருணாச்சலத்தையும் அன்பே சிவத்தையும் உள்ள கொண்டு வரக்கூடாது? இப்ப ஏதாவது சொன்னீங்களா முதலாளி? சொல்லுங்க. அனிருத் தான் தலைவர் விடமாட்டாரு. அனிருத் வச்சு எல்லாருக்கும் சிறப்பா செய்வாரு, தலைவருக்கு எக்ஸ்ட்ராவா சிறப்பா செய்வேன்னு அவரே சொல்லியிருக்காரு. ரஜினிக்குன்னு ஒரு மீட்டர் இருக்கும் அப்படின்னு. பட் இவர் என்ன பண்ணுவாரு வெற்றி? ஆனா சுந்தர் சிக்கு ஹிப் ஹாப் தமிழ் வச்சுதான் இல்ல வெற்றி. இல்லடா இல்லடா, அதுதான் ட்ரெண்டிங். ரஜினி அந்த ஜீப்ல உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு ஆம்பளை இதுல வர மாதிரி ஹிப்ஹாப் எல்லாம் இருக்காது வெற்றி, வாய்ப்பே கிடையாது. ஹிப்ஹாப் இருக்கிறதுக்கெல்லாம் அனிருத், ஞானவேல் ராஜா படத்துக்கே அனிருத் மியூசிக் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஞாபகம் இருக்குல்ல அந்த வேட்டையன் படத்துக்கு? நீ சுந்தர் சி படத்துக்கு நீ ஹிப்ஹாப் தமிழா போட்டாதான் கரெக்டா இருக்கும். அது உண்மைதான். அவரு அந்த இந்த பழைய பாட்டு ஒண்ணு தெரியுமா, இன்பம் பொங்கும் வெண்ணிலான்னு ஒரு பாட்டு, அந்த ரீமிக்ஸ் அவரு போட்டு அதை அபியூஸ் பண்ணுவாரு. அந்த கடைசியில வரும் இதோட படம் போய் பார்த்தோம், நம்ம தான் பார்த்தோம். கடைசியில அது அவர் ரிங்டோனே வச்சிருப்பாரு உங்க ஃப்ரெண்டு. அந்த டைம்ல எல்லாம் அவர் அதை அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த பாட்டை. சோ இப்ப அருணாச்சலம் இப்ப உண்மையிலுமே ஒரு வகையில நல்லதுதான். ரொம்ப ஓவர் வயலன்ஸ், ரொம்ப அதாவது பிளட் ஷெட் காமிச்சாதான் அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அப்படின்னா நிறைய கோரியா காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஃபன்னா இருக்குங்கிறது வெல்கமபிள் தான். கலகலப்பு. ஆக்சுவலா சுந்தர்சியோட ஃபர்ஸ்ட் படம் முறை மாமன், செகண்ட் முறை மாப்பிள்ளை, தேர்டு உள்ளத்தை அளித்தா, ஃபோர்த் மேட்டுக்குடி, 5வது அருணாச்சலம். அப்படி அடிச்சவர் அவரு. பட் அதான் உள்ளத்தை அளித்தா கோட்டு. நம்ம அதுக்கு நாலுமே நல்ல படம் தான். ஓவரால் அருண் விஜய் நடிச்ச படம் தானே அதுல ஒண்ணு. அந்த டைம்ல நான் ஊட்டியில தான் படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். நிறைய ஷூட் அங்க ஊட்டியில தான் வைப்பாரு சுந்தர்சி. ஷூட் எல்லாம் பாத்துருக்கேன். நாம் இருவர் நமக்கு இருவரும் சுந்தர்சி தான். ஆமா ஆமா வெயிட்டா. ஆமா, அதனால அது மாதிரி நிறைய இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு கல்யாணத்துல ஒருத்தர் போவாங்க, இந்த சைடு வருவாங்க, அந்த சைடு வருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கூஃபி, கொஞ்சம் நிறைய ஸ்லாப்ஸ்டிக் அந்த மாதிரியும் நிறைய இருக்கும், நிறைய ஃபன்னா இருக்கும். அப்புறம் அன்பே சிவத்தை சுந்தர்சி எடுத்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஆண்டவரோட பிரியாணில இவர் சீசனிங் மட்டும் பண்ணாரா? சுந்தர்சி பேர் போட்டுக்கிட்டாரு, அவ்வளவுதான். பேர் போட்டுக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. லாக்கூர் இத்தனை வருஷமா அவரு இவ்வளவு இது பண்ணிருக்காரு. ஆண்டவர் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாரு. ஆமா, அதுதான் சொல்றேன். இல்ல இவரு அது ரொம்ப சீரியஸா எடுத்திருப்பாரு கமல்ஹாசன். இவர் அந்த டச் கொடுத்து மோர் ரிலேட்டபிள் ஆக்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப அவர் ரொம்ப சீரியஸா இருந்தா ஹேராம் அளவுக்கு ரொம்ப சீரியஸா போயிருக்கும். பட் இது கொஞ்சம் மோர் ரிலேட்டபிளா அந்த அளவுக்கு ஒரு நடுநிலை கொண்டு போய். இந்த படம் ஜெயிலருக்கு அப்புறம் வருதா? ஆமா, இந்த படம் ஜனவரி 2027, பொங்கல் 2027. ஜனநாயகத்தோட கிளாஸ் ஆகுதா? டேய் 27ரா? ஆமா, ஜனநாயகம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்னா. இல்ல பிரதர், இல்ல ஆகாதுன்னு சொன்னாங்கன்னு. இல்ல அதெல்லாம் வந்துடும் பிரதர்.
இப்ப இந்த படம் வந்து சுந்தரோட படம் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து 1995ல வந்துச்சு. அப்ப இருந்து இப்பயும் வந்து இப்ப நம்ம சொல்றோம் ரஜினி சொல்றோம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்போ டாப்லயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, சுந்தரம் இப்ப டீசென்ட் அப்படிதானே இன்னும் டைரக்டர்ஸ் ரெலவெண்டா அப்படிதான். இருக்காருல்ல. ஆஹ் ஆமா, டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிருக்காங்க? இப்ப யாருமே வந்து இல்ல. சங்கர் வந்து ஓட்டுறாங்க, பூமர்னு ஏய் ஓட்ட சங்கர், ஆரம்பிச்சிட்டாங்க. மணிரத்னத்தை முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டாங்க. முருகன் நீங்களே ஓட்டுறீங்க. ம். அப்போ வந்து இவர் வந்து இன்னமும் இதுல இருக்காரு. 95ல வந்த படம்லாம் வேற. நான் சொல்றேன், அவதாரம் வந்திருக்கு, குருதி புனல் வந்திருக்கு, சரத்குமாரோட கூலி வந்திருக்கு, மருமகன், வில்லாதி வில்லன், ஆனழகன், ம். டாப் ஸ்டாரோட ஆனழகன், சீதனம், இந்த மாதிரி படம்லாம் ராஜாவின் பார்வையில தளபதி நடிச்சதெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில. அப்படி வந்துட்டு இருந்த 95ல காலகட்டம் தானடா பாஷா வந்தது. மிஸ்டர் மெட்ராஸ். பாஷா எப்போ வந்தது? 94ன்னு நினைக்கிறேன், 94 95 ம். மிஸ்டர் மெட்ராஸ். ஸோ அப்போ ஒரு படம் வந்த ஒரு இன்னமும் வந்து 95 தான் பாஷா. நீங்க கரெக்ட் லாகுல். அப்போ வந்து பாஷாவை எடுத்த சுரேஷ் கிருஷ்ணா வந்து இப்போ இரலவெண்ட் ஆயிட்டார் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் ஆல் த இது. பட் சுந்தர் வந்து இன்னமும் ரெலவெண்டா இருக்காரு அப்படிங்கறதே வந்து அவருக்கு ஒரு பெரிய அந்த லாஞ்சிவிட்டி. அவரே ஒரு பேட்டியில சொன்னாரு, அவர் தான் ரஜினியை வச்சு டைரக்ட் பண்ண யங்கஸ்ட் டைரக்டர்ஸ்ல அவர் தான். அருணாச்சலம் ஸ்கிரிப்ட் வந்து டயலாக் இதெல்லாம் எழுதி கொடுத்தது இவரு பங்கு, பேசிமோனுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஏய் மாப்பிள்ள சொன்ன சாய். ஸோ அதனால இப்ப ஆனா அதுக்கப்புறம் அவர் ரஜினி வச்சு எடுக்கல. பட் பார்ப்போம் இது எப்படி போகுது. இல்ல அவரு கலகலப்பு எல்லாம் நல்லா தானே வந்திருக்கு அவருக்கு. கலகலப்பு அருணாச்சலத்துல நிறைய ஐகானிக் சீன்ஸ் இருக்கும். இல்ல அருணாச்சலத்திலேயே நிறைய நம்ம சொல்றோம் அந்த ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன்ல இருந்து அவரு அப்படியே உரிச்சு எடுத்துட்டாரு, ஓகே. பட் அதை இந்தியனைஸ் பண்ணி நம்ம ஊருக்கு கொண்டு வந்தார்ல, அந்த மாப்பிள்ள சொன்னது செய்யி, காத்தவராயா அப்படிங்கிற அந்த கேரக்டர், இவரை வந்து நடிப்பு புயல், நடன சூறாவளி, வசன பீரங்கி அப்படின்னு இவரை இறக்கி விடுறது, அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து ட்ரெஸ்ஸை துவச்சிக்கிட்டு இருக்கிறது, நிறைய சின்ன சின்ன இது இருந்தாலும் நல்லா இருக்கும். அந்த 2 பாடி கார்ட்ஸ் கூட ஒரு கேரக்டர் வச்சிருப்பாரு சுந்தர். கடைசியில ஒரு டச் கொடுப்பாரு அவங்க கூட இருக்க அந்த 2 பாடி கார்ட்ஸ் கூட வச்சு. இப்பவும் நம்ம வந்து டூர் முடிஞ்சு கிளம்புற அன்னைக்கு 30 நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் லாகுல். டூர் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு பெட்ல இருந்து அப்படிதான் எந்திரிப்போம் நம்ம. டூர் 30 நாள் முடிஞ்சு போச்சு. என்ன வெற்றி 30 நாளைக்கு டூர் போறீங்களா நீங்க? 30 நாள் டூர் இல்ல பிரதர், 2 நாள் டூர் போனாலும் 4 நாள் டூர் போனாலும் நம்ம டூர் முடிகிற கடைசி நாள் நானும் லாகுலும் பல தடவை இதை பேசியிருக்கோம். அந்த வராத நாய் ஒரு நாய் வெளியே இருக்கு, அந்த நாயும் என்கிட்ட சொல்லும் எப்பயுமே, அருணாச்சலம் டூர் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு. 30 நாள் முடிஞ்சிருச்சுன்னு அவன் தான் எழுப்பி விடுவான் என்ன கடைசி நாள் டூர் முடிகிற அன்னைக்கு. ஸோ அதனால அப்படி ஒரு எமோஷன் அந்த ஒரு அருணாச்சலங்கிற படம். பட் இப்ப வந்து இந்த 2K கிட்ஸ் எல்லாம் ஓட்டி விட்டுருவாங்களா? இப்ப என்ன போட்டிருக்காங்களே 4 ஹீரோயினா 5 ஹீரோயினா அப்படின்னு. அது வேற தலைவர் வித் காயாடு லோகர் அண்ட் அந்த விளக்கமா வருவாங்களே தமன்னா, வேற யாரா சுந்தர் படத்துல வர்றது? சுந்தர் படம்னாலே ஒரு ஹீரோயின் 2-3 பேர் இருப்பாங்களே, லக்ஷ்மி ராய், அப்புறம் இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட்ல இருக்க ஹீரோயின் அஞ்சலி வந்துட்டு நிறைய, நிக்கி கில்ராணி ஏதோ ஒண்ணு இருக்கும்ல, நிக்கி கல்ராணி தானே, அவங்க நிறைய வந்துரு சுந்தர் சி படத்துல. இல்ல அவர் இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட்ல எந்த ஹீரோயின் இருக்காரோ கூட்டு வந்துருவாரு. இந்த ஆமா பட் நான் சொன்ன அந்த 5 பேரும் நிறைய ரிப்பீட் பண்ணிருக்காரு. ஆமா இப்ப ரஜினிக்காகன்றப்ப அவர் பாப்பாருல. ஆமா அந்த மீமும் வந்துட்டு இருக்கு நிறைய. வேற அதான் நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்பா பாதிக்கு தான் நிறைய மீம் வருது. அப்புறம் அந்த பைக்ல பறந்து வர்றது ஒண்ணு வருது, அரண்மனை இதெல்லாம் வச்சு வருது, நிறைய ஏஐல வச்சு வீடியோவே வருது. இதெல்லாம் இதாக போகுதுன்னு. இதுல வந்து நீங்க தானே அனுப்புனீங்க, அவரு சந்திரமுகி இப்ப வந்து எப்படி இருக்குன்னு உள்ள போவாரு, கமலஹாசன் நன் மாதிரி இருப்பாரு. ஆமா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கமல் வருவாரு. இன்னும் நிறைய பேர் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூலாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும். பட் மூவி அனௌன்ஸ் பண்ணதுக்கே வந்து இவ்வளவு ஃபன் பண்றாங்க நம்மளுடைய இன்டர்நெட் ஃப்ரெட்டர்னிட்டியில. படம் முடிஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜெயிலர் எப்படி போகும் அதை வச்சும் இதோட இது இருக்கு, இதோட ஹைப் இன்னும் கூடுதா இல்ல குறையுதா? ஜெயிலர் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த படத்துக்கும் ஹைப் நிறைய தான் இருக்கும். அப்படி இல்ல, இது எப்படி இருந்தாலும் அது வந்து மோர் ஃபன் ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் இருக்காது. என்னதான் இருந்தாலும் அது தனியா இருக்கும். ஜெயிலர் ஓடுதோ ஓடலையோ அது இது தனியா, அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் தனியா தான் இருக்கும்.
என்ன வந்து ஏன்னா ரஜினி ஜெயிலர் மூவி. வந்து அந்த ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி எப்படி காமெடி பண்றாரு, அது ஒரு ரஜினி படம்னால ஃபேமிலி ஓரியன்டா எப்படி எடுத்துட்டு போறான்றதுதான் இருக்கும். சுந்தர் படத்துல நிறைய ரெப்பரேட்டிவ் கேரக்டர்ஸும் வரும், நிறைய பேர் வரும். பாண்டு நிறைய வருவாரு, அப்புறம் இன்னொருத்தர் வருவாரு அந்த உள்ள தேலித்தாலேயே வந்து இந்த கசன் கான் கூட ஒருத்தர் வருவார் தெரியுமா? கசன் கான் யாருன்னு தெரியும்ல? சங்கர்ஜி. சங்கர்ஜி சொன்னா சரியா தான் இருக்கும். அந்த சங்கர்ஜி இவரு மணிவண்ணன் நிறைய சொல்லுவார், அவரு வருவாரு, அமிதாப் மாமா. அமிதாப் மாமாலாம் இப்ப அவர் வருவார், இளவரசு. அப்புறம் வந்து இன்னொன்னு சுந்தர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, ஹி வில் அடாப்ட். இப்போ ஒரு காலத்துல வந்து சுந்தர் ஹேண்டில் பீக் கவுண்டமணி, அதுதானே? வெட்டுக்குடி உள்ள தெளித்தாலாம் வந்து பீக் கவுண்டமணி. தென் மறைமாமன் எல்லாம் பீக் கவுண்டமணி. அடுத்து வந்து சுந்தர் ஹேண்டில் பீக் சந்தானம், இந்த கலகலப்பு, பீக் வடிவேலு, அப்புறம் சந்தானம். சாரி கரெக்ட் கரெக்ட். சோ பீக் கவுண்டமணி, பீக் வடிவேலு, வின்னர் சுந்தர் தானே? பீக் வடிவேலு, அதே மாதிரி பீக் சந்தானம். கிரி சுந்தர்சி தானே? சுந்தர்சி தான். அதான் கிரி வின்னர் அப்படின்னா பீக் வடிவேலு. அதே மாதிரி பீக் சந்தானம், கலகலப்பு, அப்புறம் இந்த எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த படமும் அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுந்தர்சியோடது சித்தார்த் சந்தானம் அந்த ஐடி, அது வெயிட், அது தீயா வேலை அது ஒரு கோட்டு படம். அது ஒரு கோட்டு, அன்டிஸ்பியூட்டட். அதெல்லாம் அதுதான். அதுலதான் இது வரும், நாகூர்ல இருக்கிற பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற ஒரு நாய்க்கு தான் கிடைக்கணும்னாலும் அது அப்படிதான் அப்படிங்கிறது, அதுவும் கோட்டு தான். ஸோ அதனால பெஸ்ட் திங் இது வந்து ஒரு எப்படி வேணா எடுத்துக்கலாம். சில இதுதான் ஹி இஸ் அடாப்டிங். வந்து லக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அந்த டைமுக்கு அந்த ட்ரெண்ட் வெற்றி சொன்னா பார்த்தியா, அந்த ட்ரெண்ட்ல யார் ஹீரோயின் இருக்காரோ அவரை கூட்டு வந்துருவாரு அப்படின்னு. அதுதான் வந்து புத்திசாலித்தனம். அப்ப யாரு ட்ரெண்ட் ஆகிறாங்க, அப்ப யாருக்கு மார்க்கெட் இருக்கு, அப்ப யாருக்கு வேல்யூ இருக்கு, அந்த ஹீரோயின். காமெடியன்ஸையும் அவங்களோட பீக்ல அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, சுந்தர்சி இஸ் எ லெசன் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஜார்கன்லாம் போட்டு சொல்றேன். நீங்களாம் வந்து ஆம்பளைன்னு சொல்லி ஜி போட்டுட்டு இருக்கீங்க, மதா கஜா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வெர்சடைல் ஆக்டர் as well. இப்ப மார்க்கெட் இல்லாதப்ப அவர் பாட்டு படத்துல நடிக்க ஆரம்பிச்சார், முத்தன கத்திரிக்கா. அதெல்லாம் ஓகே, அவ்வளவும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, நடிச்சாரு, அவர் ஏதோ ஃபன் பண்ணிட்டாரு, பண்ணிட்டு போட்டோம். எல்லாரும் நடிக்கிறாங்க இந்தியாவில், யார் யாரோ நடிக்கிறாங்க, காசு இருக்கவங்க நடிக்கிறாங்க, வாய்ப்பு இருக்கவங்க நடிக்கிறாங்க, நடிக்கட்டும். பட் நம்ம ஆடியன்ஸ் யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க ஸ்டாரா வருவாங்க. பட் அஸ் அ டேரக்டர் அவர் வந்து இஸ் கான், ப்ரூவ் பண்ணிட்டாரு நிறைய. அதனால இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒரு வகையில வந்து விக்கி அபிஷியல் வந்து அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. இந்த ஜென்ரேஷனுக்கு அவர் வந்து எப்படி குஷ்பு சுந்தர் அப்படின்னு வந்தாங்க அப்படின்ட்டு வந்து இவர் வந்து அதே ரூட்டை பிடிச்சி அப்படியே போறாரு. பட் சுந்தர் அளவுக்கு வர்றது வந்து இன்னும் ஒரு சுந்தர் தான் இருக்க முடியும். இன்னொரு சுந்தர் வர்றது இட் பி வெரி டிஃபிகல்ட். பாப்பா என்னன்னு. மூக்குத்தி அம்மன் 2 வேற எடுக்கிறாரு அவர் பேரலா. இந்த படம் மட்டும் கிடையாது, அவர் மல்டி டாஸ்க் பண்ணிட்டு இருக்காரு. மூக்குத்தி அம்மன் 2 வேற எடுக்கிறாரு. அவர் யூஸ்வலா படத்தை வந்து டக்குன்னு முடிச்சு விட்டுருவார், 3 மாசத்துல முடிச்சு விட்டுருவார். அவருக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டார். வச்சே ஒரு படத்தை எடுத்து அண்டர் 1 இயர் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காரு. படம் கொஞ்சம் அது சுந்தரோட பாம்பான படத்துல அதுவும் ஒரு படம். பட் இருந்தாலும் அவர் மூவியை ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணது வந்தா ராஜாவா தான் வருவேன். Thank you for the kind attention to this matter. ஏதோ சொன்னீங்களே, இத பத்தி எல்லாம் ஏதோ சொல்ல போறேன், அதை சொல்லுங்க. நான் முடியுமா சொல்லலாம்? முடிய போகுது இப்ப சொல்லு. அல்ல, அடுத்த இதுல சொல்லலாம். இந்த அடுத்ததுக்கு தான் வரும். சரி, ஓகே. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். இந்த படத்தை எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. வேற என்ன இதை பத்தி அப்டேட்ஸ் வர நம்ம பேசுவோம். வேற மூவிஸ்ல இப்ப என்ன ஹாட்டா போயிட்டு இருக்கு, என்ன பேசலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க வியூவர்ஸ். ஃபன் பண்ணுவோம் அதை வச்சு. ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். தலைவர் 173 சுந்தர் அடுத்த காசன் குரோலாம் வரட்டும். ஆம்பளை 2வா இல்ல அரண்மனை 5ஆ அப்படின்னு நமக்கு தெரியும். பாப்போம் என்ன. மூக்குத்தி அம்மன் 3யா? சரி வச்சுக்கோங்க. அருணாச்சலம் 2ன்னு சொல்லுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு லாஜிக் இருக்கு. முதலாளி நீங்க ஏதாவது சொல்லணும் சொல்லுங்க. லாகுல் வேற ஏதாவது சொல்றீங்களா? இது அடுத்த அப்டேட்ஸ் வரும்போது வந்துட்டு கொடுத்துட்டே இருப்போம், ஃபன் பண்ணுவோம். அப்ப லோகேஷ் ரஜினி கமல் ஒன்னும் ஆகலையா? லோகேஷ் தான் ஆகலன்னு அது நீங்களே ஓட்டுனீங்க. அவ்வளவு நேரம் ஓட்டுனீங்க, 6 நிமிஷம் சிரிச்சே இல்ல. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் முடிஞ்சு ஒரு 2 நிமிஷம் சிரிச்சே இல்ல. அதுக்கப்புறம் திருப்பியும் இப்ப இழுக்கிற பத்தியா? அது இல்ல, அவ்வளவுதான். சரியா இருந்தா சொல்லுவோம். ஓகே முதலாளி, அப்ப நீங்க சொல்லிருங்க, கம்பெனி மூடுவோம். We'll sign off for this artist spot. Bye.